Hey guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோ பயங்கர இன்ஃபர்மேட்டிவாவும் ப்ரொடக்டிவாவும் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்கக்கூடிய பீப் கார்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களோட யூஸ்டு பைக்ஸை நீங்கள் வாங்கவும் முடியும், நீங்கள் வந்து விற்கவும் முடியும். ரெண்டுமே பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அடையாரில் இம்காப்ஸ்க்கு பக்கத்து பில்டிங்லேயே இருக்குது. ஸோ இந்த இடத்த பற்றி பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே நம்ம ஃபேமிலி வந்து பெருசாகிடுச்சு, நம்ம வந்து ஒரு பைக் வேணும், டெஃபினட்டாக பஸ்ஸில் இனி ட்ராவல் பண்ண முடியாது நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், இல்லை உங்களோட பழைய பைக்கை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. டெஃபினட்டா இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு எல்லாராலையும் பெரிய ஒரு தொகையை வந்து கொடுத்து இப்போ வந்து வண்டி வாங்க முடியாது. ஏன்னா எல்லா வண்டியும் 1 லட்சம் 1.5 லட்சம் தாண்டி போயிருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் யூஸ்டு பைக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இருக்க செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ரீஃபர்பிஷ் பண்ணி கொடுக்குறாங்க, அதாவது புதுசு மாதிரி அந்த வண்டியை வந்து மாற்றி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு உங்களுக்காக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீப் கார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட பைக்கை நீங்க விற்க போறீங்கனாலும் சரி இல்ல வாங்க போறீங்கனாலும் சரி உங்களுக்கு பயங்கர கன்வீனியன்ட்டான ஒரு இடமா இருக்கும். பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்க மணிக்கு வந்து ஒர்த்தாவும் இருக்கும். இது எதனால இவ்வளோ கன்வீனியன்ட்டா இருக்கு, இந்த பீப் கார்ட் அப்படிங்கிற இடம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். பீப் கார்ட் அப்படிங்கிறது பேசிக்கலா டாப் நாச் குவாலிட்டியில இருக்கக்கூடிய ரீஃபர்பிஷ் பண்ணப்பட்ட யூஸ்டு பைக்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஜெனரலா நீங்க வந்து யூஸ்டு பைக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து பீப் கார்ட் கிடையாது. இங்க வந்து இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அந்த வண்டியில வந்து என்னென்னலாம் ஃபால்ட் இருக்கு, ஸோ அந்த ஃபால்ட்டியான பார்ட்ஸை மறுபடியும் இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸா இல்லாம ஜென்யூன் பார்ட்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்றாங்க. ஸோ லுக் வைஸும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புது வண்டி மாதிரி தயார்படுத்திடுவாங்க. ஆல்சோ இங்க வந்து நீங்க வண்டியை வாங்கி ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து தி பெஸ்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அளவுக்கான எல்லா பார்ட்ஸையும் வந்து சரி பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பீப் கார்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய இந்த யூஸ்டு பைக் உங்க கைக்கு வருது அப்படின்னா அது வந்து டாப் குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கிறதுல பீப் கார்ட் வந்து ரொம்பவே கிளியரா இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வண்டியை வந்து செக் பண்றதுக்கு என்னெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரீஃபர்பிஷ்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நடக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரீ ரீஃபர்ப் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமே. ஸோ இதுல வந்து ஒரு 120 செக் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 120 விஷயங்களும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த வண்டி வந்து உங்க கைக்கு வரும். இந்த 120 எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்னலாம் வண்டிக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பர்ட்டான மெக்கானிக், அதாவது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய பல வருஷம் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய மெக்கானிக் தான் உங்க வண்டி வந்து சரி பண்றாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா தான் உங்க கைக்கு வந்து டாப் நாச் குவாலிட்டியில இந்த வண்டி வந்து உங்க கைக்கு வருது. வாங்க அதெல்லாம் என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பீப் கார்ட்ல என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு, இங்கே வாங்குறதுல வந்து என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஸோ பீப் கார்ட்ல இருக்க ஒரு எக்ஸ்பர்ட்டே சொல்ல போறாரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். 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 ஸோ எங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு பீப் கார்ட்ஸ் பத்தி, அதாவது மக்கள் இருக்க டவுட்ஸ் நான் அவங்ககிட்ட கேட்கறேன். ஸோ மெயினா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது 120 செக் பாயிண்ட்ஸ் வந்து வச்சு நம்ம எக்ஸாமைன் பண்றோம் அப்படிங்கிறது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம மக்கள் சொல்லிடலாமா? ஓகே. ஸோ ஒரு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 120 செக் பாயிண்ட்ஸ், அதே ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் 240 செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 120 செக் பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு பைக் எண்ட் டு எண்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிடும். ஸோ ஃப்ரண்ட் டயர்ல இருந்து உங்களுடைய பிரேக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், என்ஜின்ஸ், பின்னாடி இருக்க ரைடிங் கம்ஃபர்டபிலிட்டி எப்படி, அதாவது சஸ்பென்ஷன், பேக் டயர், பம்பர் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து நமக்கு மினிமம் க்ரைட்டீரியா இருக்குது. இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணுதா இல்லையா, ஸோ இல்லை மீட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா இல்லையா, ஸோ அந்த அனாலிசிஸை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறவங்களே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 120 செக் பாயிண்ட்ஸுக்கும் ஈச் செக் பாயிண்ட் வந்து அவங்க டெக் பண்ணிக்கிட்டே வருவாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிக்கும் போதே ஃபுல்லாகவே. அதை வந்து திருப்பி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. மல்டிபிள் டைம்ஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு பைக்கும் பார்த்தீங்கன்னா வாங்குறதுலேருந்து விற்கிற வரைக்குமே இந்த 120 செக் பாயிண்ட்ஸை 5 தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் கஸ்டமருக்கு உள்ள வரும்போது வந்து பர்ஃபெக்டான ஒரு வண்டி மட்டும் தான் உங்களுக்கு உள்ள வரும். அண்ட் இன்னொரு விஷயம், மற்ற இடத்துல வந்து நம்ம யூஸ்டு பைக்ஸ் வாங்குறதுக்கும் பீப் கார்ட்ல வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வாங்குற ஸ்டேஜ்லேருந்தே வந்து நாங்கள் வண்டியை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், என்னென்ன மாற்றணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வண்டி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேலுக்கு வரும்போது வந்து ஃபுல்லி ரீஃபர்பிஷ்டாக தான் வரப்போகுது உங்களுக்கு. ஸோ வண்டி வாங்குறவங்க மென்டாலிட்டி, ஸோ நம்ம வந்து ஒரு யூஸ்டு பைக் வாங்குறோம் அப்படின்னா வெளியில் வண்டி வந்து பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் உள்ளே எப்படி இருக்குது என்னன்றது இன்னும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ அந்த ஒரு ஃபியரை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஃபார் எக்ஸாம்பிள் வண்டி நல்லா இருக்குமா இல்லையான்றது வரும், டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்களா இல்லையான்றது வரும், வண்டி மேலே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒருவேளை தெஃப்ட் வண்டியாக இருக்குமோ இல்லை கேஸில் இருக்க வண்டி ஏதாவது கொடுத்துட்டாங்களா, இல்லை பேங்க்லேருந்து சீஸ் பண்ண வண்டி நம்ம கொடுத்துட்டாங்களா அப்படின்ற இஷ்யூ இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, நாளைக்கு
ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் யார்கிட்ட போகணும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பீப் கார்டு நாங்கள் கவர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ வண்டி வாங்கும் போதே வந்து வண்டியில் எந்த லீகல் இஷ்யூ இருக்கா இல்லையா வெரிஃபை பண்ணிடுவோம். வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கிளியராக இருக்கா, எவ்ரிதிங் பக்காவாக இருக்கா, ஆர்டிஓல எந்த ப்ராப்ளமும் இல்லையா அப்படின்றத நாங்கள் வெரிஃபை பண்ணிடுவோம். வண்டியோட டெக்னிக்காலிட்டி ஃபுல்லாக நாங்களே இன்ஸ்பெக்ஷன்லேருந்தே நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோம். எல்லாமே ரீஃபர்பிஷ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். வண்டி வாங்கினதுக்கு அப்புறமும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே வண்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் டிரைவும் கொடுக்குறோம். நீங்கள் வண்டி வந்து இங்கே வந்து வாங்கினாலும் ஓகே, இல்லை வீட்டுக்கே சொன்னாலும் வந்து அங்கேயே கொண்டு வந்து உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் டிரைவும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை எனக்கு இன்னும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 days or 100 kilometers வரைக்கும் வந்து நாங்கள் வந்து பைபேக் ஆப்ஷனே கொடுக்குறோம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் இட் ரிட்டர்ன் இட் பாலிசின்னு சொல்லுவோம். நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம், 100 kilometers வரைக்கும் ஓட்டிக்கலாம், 3 daysக்குள்ளே ஓட்டிக்கலாம். அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் கம் அண்ட் ரெக்டிஃபை இட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இல்லை எனக்கு பிடிக்கல வேற வண்டி நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லை ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ ரீஃபண்ட் அப்படின்னாலும் யூ கேன் கெட் அ கம்ப்ளீட் மணி ரீஃபண்டட். ஈவன் நாட் ஈவன் ஒரு 1 rupee கூட நாங்கள் டிடக்ட் பண்ண மாட்டோம் ஃபுல்லாக உங்களுக்கு. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து வாங்கும்போது கொடுக்குறோம். வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நீங்கள் வந்து வித்தின் 1 year எவ்ரி 4 months ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே ஹோம் சர்வீஸ் தான். நீங்கள் வண்டி இங்கே எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியமும் கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ் வில் கம் டு யுவர் ஹோம், கெட் த சர்வீஸ் டன் அட் யுவர் ப்ரிமைசஸ், லேபர் ஃப்ரீ சர்வீஸ், அவங்களே வந்துருவாங்க உங்களுக்கு. ஸோ மொத்த என்டையர் ஜேர்னியும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் வந்து எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ரைட் ஃப்ரம் பையிங் டு போஸ்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பீப் கார்டு டேக் கேர் ஆஃப். சூப்பர். அதுவும் நிறைய பேருக்கு வந்து எங்கேயாவது வாங்கிக்கலாம், ஆனால் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் ஒரு இடத்துல கொடுத்துன்னு தெரியாது. அவங்க சரியா பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. பட் உங்ககிட்ட நம்பி டோட்டலாக உங்களை விட்டுட்டு நாங்கள் வந்து வண்டியை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வண்டி வாங்கினா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. சூப்பர். இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ இந்த வாரண்டி அப்படின்னு இருக்குல்ல, சோ உங்க பீப் கார்ட்ல வாங்கும்போது எப்படிலாம் அந்த வாரண்டி ஒர்க் பண்ணுது? எத்தனை நாள் என்னெல்லாம் இதுல கவர் ஆகும் இந்த வாரண்டி? ஓகே. ஸோ இப்போ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக வந்து பவர் ட்ரெயினுக்கு வாரண்டி கொடுக்குறோம். அதாவது என்ஜின் அண்ட் கிளச் அசம்பிளி. ஸோ வண்டியோட ஹார்ட் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே என்ஜின் தான். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறோம். மற்றபடி வண்டியில் வந்து நார்மல் வேர் அண்ட் டயர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டட்டிக்காக நீங்கள் எதாவது பார்க்குறீங்க, டயர் இருக்குது, பிரேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீசிங் தேவைப்படுது உங்களுக்கு. ஸோ அதுக்கு நம்ம வாரண்டி வந்து கொடுக்குறதில்ல. பட் அதெல்லாமே வந்து உங்கள் 3 day ரிட்டர்ன் பீரியட்ல வந்து எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த 3 daysலேயே வந்து இஷ்யூ இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். பிரேக்ஸ் இருக்குது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா. மற்றபடி வாரண்டியை பொறுத்த வரைக்கும் கோர் என்ஜின் பவர் ட்ரெயின் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து 1 year கம்ப்ளீட் வாரண்டி. சார் பொதுவாக வந்து ஒரு புது வண்டி வாங்குறோம் அப்படின்னா லோன் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி யூஸ்ட் பைக் போகும்போது மொத்தமாக போடணுமே காசு இருக்கான்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஏதாவது லோன் வச்சிருக்கீங்களா ஃபெசிலிட்டி? ஸோ நமக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் அதை ப்ரொவைட் பண்ணி தரோம். வித்தின் ½ hour உங்களுக்கு லோன் அப்ரூவல் சாங்ஷன் எல்லாமே வந்துடும். இமீடியட்டாக பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பேங்க் டைப்ஸ் தான் வச்சிருக்கோம். ஐடிஎஃப்சி அண்ட் வீல்ஸ் EMI ரெண்டுமே இருக்குது. உனக்கு லோவஸ்ட் ரேட்ஸ் இந்த மார்க்கெட் கண்டிப்பாக பண்ணி தரும். சூப்பர். அண்ட் சார் இன்னொரு டவுட், இந்த ரீஃபர்ப் ப்ராசஸ் நம்ம பண்றோம் இல்லையா, அதை எங்களுக்கு மக்களுக்கு காட்டுவீங்களா? எப்படிலாம் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி எல்லாமே வந்து ரீஃபர் பண்ணிட்டு இருக்க வண்டி தான். ஸோ ஒன்ஸ் வண்டி வந்து நம்ம டெக்னீஷியன் ஃபீல்டில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டி இங்கே தான் வரப்போகுது. நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்க வண்டி எல்லாமே நேற்று வந்த வண்டி தான் ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இதை வந்து வண்டி உள்ளே வந்த உடனே நம்ம டெக்னீஷியன்ஸ் வண்டியை ரேம்பில் ஏற்றிட்டு எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா கஸ்டமர் பிளேஸில் வண்டி பார்க்கும்போது வந்து சும்மா ரஃபாக தான் பார்க்க முடியும். எக்ஸாக்டாக டீட்டெயிலாக உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்க முடியாதுன்றதால இங்கே வந்ததுக்கப்புறம் வண்டியை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க. உள்ள ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இன்ஜினில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன மைனர் காம்பனன்ட்ஸ் ஏதாவது மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கே ரஸ்ட் ஆயிருக்கு, உள்ள என்ன சேஞ்ச் ஆகணும், அதெல்லாம் நமக்கு தெரியும் ஃபுல்லாக. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்குவாங்க. இந்த பார்ட் இதை வந்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும் என்ன அப்படின்றத அவங்க எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும். வந்த உடனே ஒன்ஸ் வண்டி ரெடியான உடனே இன்னொரு தடவை இன்ஸ்பெக்ஷன் செக்கிங் ஃபுல்லாக பண்ணுவாங்க உங்களுக்கு. எல்லா வண்டிக்கும் ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ், மைண்டா சேஞ்ச் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பண்ணிடுவோம். ஒன்ஸ் பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி திருப்பி இன்னொரு தடவை 2 இன்ஸ்பெக்ஷன் போகும். குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அதாவது அது வந்து போஸ்ட் ரீஃபர்ப் மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமாவும் கரெக்ட்டா பண்ணிருக்காங்களா, அப்புறமாவும் கரெக்ட்டா பண்ணிருக்காங்களான்றது ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வச்சு பாப்பாரு. சோ இவங்க பண்றவங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் பாத்தீங்கன்னா மினிமம் 15 years இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான். எல்லாரும் ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ். we take at least minimum 15 years experience தான் இருக்கும். சோ ஒன்ஸ் அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே வண்டி உள்ள எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னாங்க. ரெண்டாவது QC வந்து வெளியில எப்படி இருக்குன்னு பாப்பாரு. வண்டி வந்து வெளியில எல்லாம் நல்லா இருக்கா, எவ்ரிதிங் பக்காவா இருக்கா, சேலபிள் கண்டிஷன்ல இருக்கா, இல்ல வெளியில ஏதாவது ரஸ்டிங் இருக்கு, டென்ட் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரி வெஹிக்கிள் பாசஸ் த்ரூ 5 stages ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு தான் வருது. இப்போ நீங்க பாக்குறீங்க வண்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவா ரிசர்வ் பண்ணிட்டு இருக்க வண்டி.
கார்ட்ல 100+ மாடல்ஸ்ல உங்களுக்கு பைக்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டென்ஷன் ஃப்ரீயா, ரிஸ்க் ஃப்ரீயா இங்க பைக் வாங்கலாம். ஓகே கைஸ், ஸோ பீப் கார்ட்ல நீங்க நினைச்ச அந்த ட்ரீம் பைக்கை, யூஸ்டு பைக்கை ரொம்ப டாப் நாச் குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம லோன் ஃபெசிலிட்டியோடவே வாங்க முடியும்னா இதை விட என்னங்க வேணும்? ஸோ சரியான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக இங்கே நீங்கள் பைக் வாங்கிட்டு போகலாம். டெஃபினெட்லி இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களோட டீடைல்ஸ், உங்களோட லொகேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.